ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் யூசிங் லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட். ஸோ லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட் இல்லாமல் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் இருக்குது, ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் இருக்குது, இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் இருக்குது, கம்பேரிட்டிவ் கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைடில். ஸோ ரைட் சைடில் டாப்பில் ஸோ ஒய் ஆக்ஸில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், எக்ஸ் ஆக்ஸில் டைம்னு எடுத்திருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஏ கிட்ட கிராஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் பாயிண்ட் ஏ. அங்கே வந்து டி நாட்டு, அதே மாதிரி கரஸ்பாண்டிங் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பி நாட்டுன்னு வரும். ஸோ அதே மாதிரி T1க்கு P1 பாப்புலேஷன், T2 டைமுக்கு P2 பாப்புலேஷன். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா T2 வேல்யூ எப்போவுமே பார்த்தீங்கன்னா T2 வேல்யூ எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் T1 இருக்கும். இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் ஸோ ஃபியூச்சர் பாப்புலேஷன் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. கிளியருங்களா? இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா புதுசாக 3 டேர்ம்ஸ் வருது. பிஎஸ்ன்னு வருது, எம்ன்ற ஒரு டேர்ம் வருது, அதே மாதிரி என்னன்ற ஒரு டேர்ம் வருது. பிஎஸ்னா சேச்சுரேஷன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சேச்சுரேஷன் பாப்புலேஷன் அது கிராஃப்லேயே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சேச்சுரேஷன் பாப்புலேஷன் அப்படின்ட்டு. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா கொஸ்டினில் என்ன தரணும்? P0 தரணும், P1 தரணும், P2. ஸோ இந்த மூணுமே கொடுத்தா பிஎஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிஎஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எம்ன்ற கான்ஸ்டன்ட்டை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எம் தெரிஞ்சிச்சு, பிஎஸ்ஸும் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கான்ஸ்டன்ட் என்னன்னா என்னன்ற கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டையும் கால்குலேட் பண்ணணும் யூஸிங் திஸ் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த 3 வேல்யூமே தெரிஞ்சிச்சுன்னா பிஎஸ், எம், என் மூணுமே தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அந்த மூணுத்தையும் எடுத்துகிட்டு வந்து மெயின் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் பாப்புலேஷனை நம்மளால் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் யூஸிங் லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஸோ T0ன்றது 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, 0 இயர்ஸ். அதே மாதிரி T1 வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. அப்போ T2 எவ்வளோ இருக்கணும்? T2 வந்து T1ஓட 2 டைம்ஸு. ஸோ T1ஓட 2 டைம்ஸ்னால் 20 இயர்ஸ் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 40 இயர்ஸ்ன்னு வரணும். ஸோ T2 வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா 40 இயர்ஸ். ஏன்னா T1ன்றது என்னது சொல்லியிருந்தேன், 20 இயர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ 20 இயர்ஸ் இன்ட்டு 2 போட்டால் 40 இயர்ஸ் வரும். கிளியர்? அப்போ T3 அவங்க ஒருவேளை 60 இயர்ஸ் கேட்கலாம். ஸோ T3 வந்து 60 இயர்ஸ்க்கு பாப்புலேஷனை ஃபோர்காஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும் எங்கெங்கே டிஃபிகல்ட்டி வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு கொஷின் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கொஷின் ரீட் அவுட் பண்ணுற பாருங்க. In 2 periods of each of 20 years, a city has grown from 30,000 to 1,70,000 and then to 3 lakhs. Determine number 1. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சேச்சுரேஷன் பாப்புலேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது பிஎஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லாஜிஸ்டிக் கர்வ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் பாப்புலேஷன் ஆஃப்டர் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா T0ன்ற டைமில் பாப்புலேஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 30,000. நெக்ஸ்ட் ஆஃப்டர் 20 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 1,70,000 இருக்குது நெக்ஸ்ட் 20 இயர்ஸில். அதுக்கடுத்த நெக்ஸ்ட் 20 இயர்ஸில், அதாவது டோட்டலாக 40 இயர்ஸ். சரிங்களா? ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்னு வரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்ன்ற மாதிரி தெரியும். பட் T2 எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தால் எல்லாமே எடுத்துக்கணும். ஸோ T1னுமே T0ல இருந்தால் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி T2மே T0ல இருந்தால் கன்சிடர் பண்ணணும். கிளியருங்களா? ஸோ ஸ்டார்டிங் 20 இயர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த 20 இயர்ஸ்னும் போது அதை நம்ம 40 இயர்ஸ்ன்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும். ஸோ 40 இயர்ஸ்க்கு P2ஓட வேல்யூ வந்து 3 lakhs. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T1 வந்து 20 இயர்ஸில், ஸோ 2 × 20 போட்டிங்கன்னா நமக்கு 40 வருது. ஸோ கொஷனில் 40 இயர்ஸ் ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது ஆஃப்டர் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா என்ன டைம் கேட்குறாங்க? ஸோ T3 வேல்யூ வந்து 60 இயர்ஸ்ன்னு சொல்ல வராங்க. ஏன்னா ஆல்ரெடி 40 இயர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்னால் மீனிங் என்ன? ஸோ 40 + 20 பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ். T3 60 இயர்ஸாக இருக்கும்போது P3 வேல்யூ என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். பிஎஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும், என் வேல்யூமே கண்டுபிடிக்கணும். இந்த மூணுமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் P3 வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பிஎஸ்க்கான ஃபார்முலா கொடுத்துருக்கேன். டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். P0, P1 எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ எக்ஸாக்ட் ரவுண்ட் ஃபிகர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆனால் கால்குலேட் பண்ணும்போது எக்ஸாக்ட் வேல்யூ வராது. ஸோ உங்களுக்கு டெசிமலில் தான் வரும். சரிங்களா? ஸோ அதை ரவுண்ட் ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ 3,26,000 அப்படின்ற மாதிரி சேச்சுரேஷன் பாப்புலேஷன் வருது. நெக்ஸ்ட் எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எம்மோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? PS - P0 / P0 ஃபார்முலா யூஸ் பண்ணி எம்ன்ற கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என், ஸோ ரெண்டாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ
என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1/T1 ln P0 into PS minus P1 divided by P1 bracketல PS minus P0. ஸோ இதில் T1ன்றது என்னது 20 years, T1ன்றது 20 years. ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தால அந்த 20 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரிமைனிங் டேட் எல்லாமே தெரியும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? -0.119 வருது. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மெயின் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூச்சர் பாப்புலேஷன், அதாவது P3 வேல்யூவில் நமக்கு வேணும். ஸோ P3 வேணும்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதில் பாருங்கள், PS வேல்யூ தெரியும், எம்ன்றது தெரியும், என்னன்றது தெரியும், T மட்டும்தான். ஸோ T வந்து என்னது? ஸோ நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ் கேட்குறாங்க. அப்போனா 40லேருந்து நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ் அப்படின்னா 20 இயர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா T3 வேல்யூ எவ்வளோ வரும்? 60 இயர்ஸ். ஸோ இதுதான் இந்த T3 வேல்யூக்கு தான் நம்ம P3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போனா T3 வேல்யூ எவ்வளோ? 60 இயர்ஸ்ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் 60. இன்னொன்று நிறைய பேருக்கு கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ln பவர் -1 இருந்தால் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு வராது உங்கள் கேல்குலேட்டரில். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ln பவர் -1 இப்படி எழுதிக்கலாம்னா ஈன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? எக்ஸ்பொனென்ஷியல் எழுதிக்கலாம் இ. ஸோ பிராக் பவர், ஸோ இந்த இடத்துல ஈன்னு வரும்போது பவரில் வரும், பவர் NT அப்படின்ற மாதிரி வரும். ஸோ NT சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டீயோட வேல்யூ 60. சரிங்களா? ஸோ இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கிறதுலாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கலர் மாற்றிருக்கிறது, சர்க்கிள் பண்ணியிருக்கிறது, ஏன்னா அங்கே தான் மிஸ்டேக்ஸே பண்ணுவீங்க. ஸோ P3 வேல்யூ எவ்வளோ வருது? ஃபியூச்சர் பாப்புலேஷன், ஸோ தட் இஸ் 3,23,000. ஸோ ஃபியூச்சர் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா P2 விட ஜாஸ்தியாக வருதா கம்மியாக வருதா பாருங்கள். ஸோ P0 வந்து 30,000, அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, திருப்பி அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 3 lakh. ஸோ இப்போ P3 வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs விட ஜாஸ்தியாக வருது. சரிங்களா? ஸோ பட் PS வேல்யூ பாருங்கள், சேச்சுரேஷன் பாப்புலேஷன்றது 3,26,000. அப்போனா P3 விட இன்னும் ரைஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ ஃபியூச்சரில் பாப்புலேஷன் வந்து இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் சேச்சுரேஷன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 3,26,000. கிளியர்? ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது T3 டைமுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ P3 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனு, ஸோ 3,23,000. ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.